ஹலோ கைஸ், நம்ம டுடே சேனலில் கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஹவு டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். வெல்கம் டு கணேஷ் டெக் எலக்ட்ரானிக் டெக்னிக்கல் ஆல் வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் அதில் வீடியோ பெஸ்ட்டு வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மொபைலில் வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறோம்னா அந்த மொபைல் என்ன பண்ணணும்னு தெரியுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணிட்டு நல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து நம்ம ஒரு மொபைலில் எடுத்துன்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் டிஸ்பிளே கைட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லுமே சைடில் பீடிங்கில் வந்து ஃபுல்லுமே பேஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு பேஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லுமே பேனலில் வந்து அலுமினியம் பேனலை வந்து க்ளீன் பண்ணிட்டு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்பிளே கைட்டு கடையில் போய்ட்டு மொபைலில் போய்ட்டு வாங்கிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வரணும். இல்லை ஓஜியில் க்ரோவன் டிஸ்பிளே பெஸ்ட்டு தான் இது. இல்லை டிஸ்பிளே பார்த்தோன்னா பேக்கில் பார்த்தோன்னா மாடலும் இருக்கும், போர்டில் இருக்கும். X0656 மாடல் இருக்கும். அந்த மாடல் காட்டிட்டு நீங்கள் நம்ம கடையில் எடுத்துன்னு போய்ட்டு காட்டிட்டு செக் பண்ணிட்டு அங்கேயே டச்செலாம் ஒர்க் ஆகுது எல்லாமே செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்கினது எப்போயுமே பெஸ்ட்டு நம்மளுக்கு. ஸோ அதனால் லாஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேலாம் செக் பண்ணிட்டு வந்ததுனால டிஸ்பிளே நான் வந்து பேட்ச் பண்ணிட்ட உடனே லாஸ்ட்டு மேலே வந்து ஃப்ரேமை போட்டு எல்லா ஸ்க்ரூவும் வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் என்ன பண்ண போகிறோம், கீழே டவுனில் வந்து பார்த்தோன்னா யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. அந்த யூஎஸ்பி சார்ஜிங்கில் அதில் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கனெக்டரை வந்து ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்க்ரூ 1/1 ஸ்க்ரூ வந்து கிராஸ் டு கிராஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நார்மல் டைட் வச்சுக்கிறோம். ஸ்க்ரூவில் நார்மல் டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட்டு வச்சுட்டு ஆஃப்டர் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து கீழே டவுனில் பார்த்தோன்னா பேட்ரி போட்டு பேட்ரி இன்செர்ட் பண்ணிட்டு பேட்ரி ஸ்டிப்பும் வந்து பேட்ரி ஸ்டிப்பும் நம்ம ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாச்சு. இதில் வந்து டிஸ்பிளே ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், டெக்னோன்னு வருது. ஓகேவா, டிஸ்பிளே ஆன் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இல்லை மோர் தென் பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லும் போட்டு செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிப்பு வந்து கரெக்டாக அதில் பேட்ச் பண்ணிட்டு கரெக்டாக திருப்பி பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி போட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு லப்பர் பேண்டை போட்டு நம்ம பேட்டர்ன் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லப்பர் பேண்டு பார்த்தோன்னா கீழே ஒரு 3 மேலே 2 வச்சு ஒரு லப்பர் பேண்டு போடணும். ஏன் போடுறோன்னா லப்பர் பேண்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸுக்குள்ளே நம்மளுக்கு அந்த பேஸ்ட்டை வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.